தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க மறுத்த கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார் நடிகர் விஜய். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண்பதாக அறிவித்துள்ளார். அவர் கட்சி ஆரம்பித்து 4 மாதங்களுக்கு மேல் ஆகியும் கூட இன்னும் அரசியலில் தீவிர கவனம் செலுத்தவில்லை. ஆனால் அரசியல் பணிகளை துவக்கியுள்ளார். மெதுவாக ஆமை வேகத்தில் அவருடைய பணி நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் விஜய் அதிரடியாக அரசியலில் இறங்கினால் அது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக அவர் விளங்குவார். அதே நேரத்தில் வளர்ந்து வரும் கட்சிகளுக்கு விஜயின் அதிரடி அரசியல் ஒரு பாதிப்பு. ஆகவே நடிகர் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைப்பது சம்பந்தமாக இப்பொழுதே பல கட்சிகள் பேச ஆரம்பித்துள்ளன. நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் இணைந்து போட்டியிடுவதாக ஒரு செய்தி பரவிக்கொண்டே உள்ளது. அதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் எந்த பதிலும் சொல்லவில்லை. தொண்டர்களும் மௌனம் காத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜய் கூட்டணியில் ஒரு பிரபல கட்சி இணையும் என்று தமிழக அரசியல் கணித்திருந்தனர். ஆம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடிகர் விஜயுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துடன் திருமாவளவன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவார். விஜய் அவர்கள் முதலமைச்சர், திருமாவளவன் துணை முதலமைச்சர் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது இல்லை என்று முடிவு செய்துள்ளது. தாங்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பதால் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தவே விரும்புவதாகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிடும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இது விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்துள்ளது. அதாவது திமுகவுடன் இணைந்திருந்தால் ஏதாவது ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி கிடைக்கும். விஜய் கட்சியோடு சேர்ந்தால் என்ன கிடைக்க போகுது அப்படின்று திருமாவளவன் இந்த முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. திருமாவளவன் கொள்கைக்காக வேண்டி கட்சி நடத்துபவர் கிடையாது, பதவிக்காக வேண்டி கட்சி நடத்துபவர் தான், எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் அவர்களோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க தன்னுடைய முடிவை தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி கிடையாது, இந்தியா கூட்டணியில் இருப்பதால் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தவே விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அதாவது இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும், விரைவில் பாஜக அரசு கவிழும். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சுன்னா திருமாவளவனுக்கு கல்வி அமைச்சர் பதவி கிடைக்கும். அப்படிங்கிறனால அதை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளனர். இது விஜய் தொண்டர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்துள்ளது.